முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் எதுக்குமே ரியாக்ஷனே பண்ணல. எல்லாரும் அவர் மேல அம்பு போட்டுட்டே இருக்காங்க. இடத்த விட்டு போகவும் இல்லை, கத்தல, வேற எதுவுமே பண்ணல. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எப்படி பதில் அம்பு உடனே விட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கூட அந்த அரகஜா அவருக்கு வழங்கி இருக்கு நான் சொல்லுவேன். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அரகஜா அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல். அதனால தான் இதை நன்கு தெரிந்து கொண்டவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அதை வைக்க சொல்லி கண்டிப்பா அது ஒரு நல்ல நிலைக்கு அவரை உயர்த்தும்னு தாராளமா நம்பலாம். யார் இட்டுக்கொண்டாலும் அவர்களுக்கு நல்வழிப்படுத்தும். அப்ப இறை சக்தி இருக்கக்கூடிய இடத்தில் எதிர்வினை சக்திகள் அங்கு வரவே வராது. அதற்கு இந்த அரகஜா பெரிய பங்கு வகிக்குதுன்னு தாராளமா சொல்லலாம். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இது வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணாத விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் போடுற உடையில இருந்தும் சரி, ஏன்னா கோட் ஷூட் பிளாக் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி ஒரு கோட் ஷூட் தான் போயிட்டு இருக்காரு. எப்பவுமே நெற்றியில ஒரு மை ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. அதன் பேர் அரகஜா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டேன். அரகஜாவோட பவர் என்ன, ரகசியம் என்ன? இதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னவென்றால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல். யார் இட்டுக்கிறாங்களோ நெத்தியில அவர்களை அமைதிப்படுத்தி, நீங்க பிராக்டிக்கலா ஒன்று சொல்றேன் சார். சட்டசபை நான் நடந்ததை நீங்க பார்த்தீங்க. முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து எதிர்கட்சி ஆகட்டும் மற்ற கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் எதுக்குமே ரியாக்ஷனே பண்ணல, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் அவர் மேல அம்பு போட்டுட்டே இருக்காங்க. இவர் எதுக்குமே பதில் சொல்லல. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எப்படி பதில் அம்பு உடனே விட்டுட்டார். அதையும் நீங்க பார்த்தீங்க. டென்ஷன் ஆகல, அதுக்காக அந்த இடத்த விட்டு போகவும் இல்லை, கத்தல, வேற எதுவுமே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கூட அந்த அரகஜா அவருக்கு வழங்கி இருக்கு நான் சொல்லுவேன். அதாவது சார், இந்த அரகஜா அப்படிங்கிறது கண்டிப்பாக வயது வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மத வித்தியாசம் கிடையாது. எல்லோருமே பயன்படுத்தலாம். இது ஒரு மருந்து தான் சார். இது திலகமாகவே நீங்கள் பார்க்க வேண்டாம். இது ஒரு மருந்து போட்டுக்கிறோம் பாருங்க, அது மாதிரி தான். அப்போ யார் இட்டுக்கொண்டாலும் அவர்களுக்கு நல்வழிப்படுத்தும். பிறந்த குழந்தையில தாராளமாக பிறந்த குழந்தைக்கும் கூட வைக்கலாம். ஆனால் இவ பார்க்கக்கூடிய பெற்றோர் இது என்ன புதுசா சொல்றாங்க, இப்ப எங்க வீட்டுல அந்த வழக்கமே இல்லை, நாங்க மை தான் வைப்போம் அப்படின்னா தாராளமாக மை வைக்கட்டும், தப்பே கிடையாது. ஏன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது. கண்டிப்பா இப்ப எல்லாரும் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன் சார், இந்த கடவுளுக்கு கண் திறப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முதல் நாள் அதுக்கு சில வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு 5 பேர் 7 பேர் 9 பேர் நிற்க வைப்பாங்க. கண்ணாடி வச்சிருப்பாங்க, மந்திரமெல்லாம் சொல்லுவாங்க. கண் திறக்கும் பொழுது இந்த அரகஜாவைத்தான் இறைவனுடைய கண்களில், அதாவது அந்த திருக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா அது செங்கல்லோ இறைவனுடைய எந்த வடிவத்தில் இருக்கிறதோ, அது கருங்கல்லான விக்கிரகமோ அல்லது பஞ்சலோகத்தாலான விக்கிரகமோ, கண் திறக்கும் பொழுது அந்த அரகஜாவைத்தான் அந்த இறை நிலையின் மீது அந்த அர்ச்சகர்கள் மந்திரத்தோடு சாற்றுவார்கள். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய தன்மை அதற்கு உண்டு. அதனால தான் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாளே அரகஜாவை கொண்டுறாங்க. அப்போ இறைநிலையை ஊட்டக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்ததாக அரகஜா இருக்கு அப்படின்னு சொன்னால் மனிதனையும் இறைநிலைக்கு அது உயர்த்தும்னு சொல்லலாம் இல்லையா? அதனால தான் இதை நன்கு தெரிந்து கொண்டவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அதை வைக்க சொல்லி அவர் அதை பின்பற்றிட்டு இருக்காரு. கண்டிப்பா அது ஒரு நல்ல நிலைக்கு அவரை உயர்த்தும்னு தாராளமா நம்பலாம் சார். மனதில் நம்பிக்கையை விதைப்பதற்கும் எதிரிகளை வெல்வதற்குன்னா பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, அமைதியாலேயே ஜெயிச்சிடலாம். அப்போ அதற்கு கூட இந்த அரகஜா பயன்படுது. குறிப்பாக நம் டிவைன் தமிழ்ல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நெற்றியில இதை வச்சுக்கிட்டு படிக்கும் பொழுது கவனம் சிதறாது. ஓகே சார், இந்த அரகஜா கண்டிப்பா தீய சக்தி கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுமா? அதுதான் அடுத்ததா இதுக்கான பதில், அதுதான் சொல்ல போறோம். பொதுவாகவே இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், நாட்டு சந்தனமாகட்டும், அர்த்தராகட்டும், அதற்கட பச்சை கற்பூரம் ஆகட்டும், இது மாதிரி விஷயங்கள், விளக்கெண்ணெய் ஆகட்டும், அதே மாதிரி பச்சை அந்த உண்மையான குங்குமப்பூ, இந்த மாதிரி கலவைகளோடு நாம் சேர்த்து கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கே ஒரு இறை சக்தி விடுது. அப்ப இறை சக்தி இருக்கக்கூடிய இடத்தில் எதிர்வினை சக்திகள் அங்கு வரவே வராது. அப்போ அந்த இடத்துல நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டு நல்ல ஒரு இதோட போகும்போது, நல்ல சிந்தனை இருக்கும் பொழுதே தீய சிந்தனைக்கு அங்க வழியே இல்லையே. எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கூட இது ஏதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சார் எனக்கு ஒரு மாத்திரை
அந்த ஒரு மாத்திரையில எல்லா பிரச்சனையும் தீரணும், அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னா இந்த மாதிரியான அரகஜான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து எல்லாவற்றுக்குமான தீர்வாக இருக்கிறது. இந்திரஜித் நிகும்பலா யாகம் பண்றார். அப்படி நிகும்பலா யாகம் பண்ணும்போது அது எங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த தரப்புலேருந்து அசுரர்கள் ஒத்துருமே வரல. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்படின்னப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது என்ற ஒரு குறிப்பு வந்தப்போ அவர்கள் அஞ்சனத்தை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம செய்யறாங்க அப்படின்னு ஒண்ணு. அப்ப இந்த அரகஜாவினுடைய, அதாவது இந்த மூலிகை கலவையினுடைய விஷயத்தை தெரிந்த சுஸ்ருதர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த வானர வீரர்கள்ல ஒத்தரா இருந்தவர், அவரதை தயாரித்து கொடுத்து அனுமனதை பயன்படுத்தியதாக கூட ஒரு ராமாயணத்துல வருது. மூல ராமாயணத்துல கிடையாது, வால்மீகி ராமாயணத்துல குறிப்பில்லை, கம்ப ராமாயணத்துல குறிப்பில்லை, ஆனந்த ராமாயணத்துல குறிப்பில்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த ராமாயணங்களில் இது போன்ற குறிப்புகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாக்குறவங்க எங்க வால்மீகி ராமாயணத்துல அதையே சொல்றீங்கன்னா, ஒவ்வொரு சதுர்யுகம்னு சொல்லுவாங்க. இப்ப கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு இருக்கு. இந்த சதுர்யுகம் அழிந்த பிறகு மீண்டும் ஒரு சதுர்யுகம் உருவாகும். அப்போ திருப்பி ராமர் வருவாரு, திருப்பி நரசிம்மர் வருவாரு, திருப்பி கிருஷ்ணர் வருவாரு. இது சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இதோட இந்த கலியுகம் முடியல நீங்க நினைக்கிற மாதிரி. திருப்பி நமக்கு பிறவிகள் உண்டா அப்படிங்கிறது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகள் வருது. அப்படின்னா நாம எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது. நம்ம கிருதயுகத்திலையும் பிறந்திருக்கலாம், திரேதாயுகத்திலையும் பிறந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த 4 யுகங்கள் முடிந்த பிறகு திருப்பியும் கிருதயுகம் உருவாகும். அது அந்த மாதிரி ஒரு யுகத்தில் ராமாயணத்தில் நிகழ்ந்த விஷயமாகத்தான் இது பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப உதாரணமா ராமாயணமோ அது நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும் பொழுது நாம அயோத்தியில துவங்கி இலங்கை வரை கொண்டு வராங்க. அப்ப ராமர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு பிரபல கோவில், அந்த கோவிலோட பேர் நமக்கு வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற அந்த மலை அனுமன் சஞ்சீவ மலையை பெயர்த்து கொண்டு போன போது அதிலிருந்து உருண்டு வந்த ஒரு கல்லால் இந்த மலை உருவாக்கப்பட்டது, அதனால ரொம்ப பிரசித்திங்கிறாங்க. நமக்கு ராமாயணம் நல்லா தெரியும். அனுமன் கொண்டு போகும் பொழுது கையில அந்த மலையை தூக்கிட்டு போறார். அந்த கல்லு விழுந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். அப்ப நேரா கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாரு. ராமலட்சுமணர்கள் எழுந்துட்டாங்க. மீண்டும் அந்த மலையை கொண்டு அந்த துரோண இடத்துல பர்வதத்தை கொண்டு வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மரத்தோட அந்த மலையோட கல் விழுந்திருக்குமா? இது எல்லா இடத்துலையும் சொன்னா அது எப்படின்னு நம்ம ஒரு குழப்பம் வரும். அதற்குத்தான் இந்த சதுர்யுகம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை பேசுகிறார்கள். ஒவ்வொரு சதுர்யுகம் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறை அனுமன் அந்த மலையை கொண்டு போகும்போதும் அப்ப சமயத்துல விழுந்த அந்த கல்லில் தோன்றிய மலை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது மாதிரி அதில் எழுதப்பட்ட ஒரு ராமாயணத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அரகஜாவை இவர் நெத்தியில வச்சுக்கிட்டு போனோடனே அவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உள்வாங்கி கொண்டு லக்ஷ்மணரையும் விபீஷண பெருமானையும் ஜாம்பவானையும் அழைத்துக் கொண்டு அந்த யுத்தத்திற்கு சென்று இந்திரஜித்தை அழிப்பதற்கு காரணமாக விளங்கினார். அப்ப அவன் ஒரு தீய சக்தி. அப்ப நம்ம முறிக்கிறதுக்கு அனுமன் இப்படி ஒரு முறையை கையாண்டார் என்பதை ஒரு ராமாயணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப தீய சக்தியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் போயிடுச்சுன்னு சொன்னாலே நமக்கு நல்ல எண்ணம் வந்துடும். அதற்கு இந்த அரகஜா பெரிய பங்கு வகிக்குதுன்னு தாராளமா சொல்லலாம் சார். எதிர்காலத்தை யாருனாலையும் கணிக்க முடியாது. ஆனா இந்த அரகஜா வச்சா கண்டிப்பா நம்மளாலே எதிர்காலத்தை இதான் நடக்க போகுது, எனக்கு அது நடக்க போறது எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு, அவங்க இதான் பண்ண போறாங்க, இந்த மாதிரி ஒரு செயல் நடக்க போது நான் வெற்றி அடைய போறேன் அப்படின்றது நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? இதுக்கு கொஞ்சம் சில முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அது எப்படின்னா வெடிகாலை 3:30 மணிக்கு எழுந்துக்கணும். வெடிகாலை 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4 மணிக்கு வீட்டெல்லாம் விளக்கேற்றிட்டு பிரம்ம முகூர்த்தம் துவங்கக்கூடிய 4:30 மணிக்கு நாம் அமர்ந்து அந்த நேரத்தில் அரகஜாவை நெற்றியில் தீர்த்திக்கொண்டு சூரிய உதயம் வரையான காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு குருமுகமாக ஒரு மந்திரத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த மந்திரத்தை அரகஜாவை நெற்றியில் வைத்துக் கொண்டு வேற எதுவுமே நெத்தியில் இட்டுக்காம விபூதியோ குங்குமமோ திருமண்ணோ திருநீரோ சந்தனமோ எதுவும் இல்லாமல் அரகஜாவை மட்டும் கீழிருந்து மேல் நோக்கி ஊர்துவம்னு சொல்லுவாங்க. இப்படி இட்டுக்கிட்டு இதுல இருந்து ஆரம்பித்து இப்படி கூர்மையா ஒரு தீபம் எப்படி சுடர் விடுமோ அந்த மாதிரி நம்ம இட்டுக்கிட்டு கண்களை மூடி இந்த முத்திரையில உட்கார்ந்துக்கிட்டு நாம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு குருமுகமாக ஏதோ ஒரு இறைவன், எந்த இறைவனாவனா புள்ளார்லேருந்து அனுமார் வரைக்கும் எந்த தெய்வத்தை மந்திரத்தில் வேண்டுமானாலும் குருமுகம் உபதேசம் வாங்கியிருக்கணும். அந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் நாம் கிட்டத்தட்ட 1 மண்டலம் சொல்லும் பொழுது நமக்கு நிச்சயமாக இறைவன் வருங்காலத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு இந்த அரகஜா முக்கியமான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கும். யார் செய்வாங்க? ஒரு 2 நாள் செய்வோம், 4 நாள் செய்வோம்,
5வது நாள் தூங்கிட்டேன் அப்படின்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ என்னைக்குமே சார் பத்தியமாக இருந்தாலும் வைத்தியமாக இருந்தாலும் அந்த முறைப்படி நாம் செய்யும் பொழுது எதிர்காலத்தை என்ன தெய்வத்தையே பார்க்கக்கூடிய காலகட்டமும் நமக்கு வந்து சேர்ந்து விடும். இதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா சில சித்தர்கள் பாடல்களை பார்க்கும்போது இந்த அரகஜா வந்து புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வழிகாமிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சில குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியும் மாந்திரிகள்லாம் வந்து பயன்படுத்தும் போது அமாவாசை கிரகணம்லாம் வருது இல்லை, அப்பெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த அரகஜா பொட்டு இப்படி இருக்காது, பெரிய பொட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அது நீங்க வந்து ரொம்ப நுட்பமா கவனிக்கணும் சார். தொடக்கம் இங்க இப்படி இந்த 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 நெற்றி இமையோடு சேர்ந்து இந்த இதோட சேர்ந்து இங்க வந்து முடியும். தொடக்கம் அப்படி ரவுண்டு வந்து இதோட முடிஞ்சிருக்கும். அப்படி கனெக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு இணைப்பு. அப்படி அதை வைத்துக்கொண்டு சில மந்திரங்களை வந்து தலைகீழாக உச்சரிப்பார்கள். அப்படி உச்சரிக்கும் பொழுது சில காடுகளிலும் சில மேடுகளிலும் போகும் பொழுது இப்ப செல்லுல மேப்பு காட்டுது இல்லை, அது மாதிரி அது வழிகாண்பிக்கும் என்று நம்பூதிரிகள் சொல்றாங்க. இது வந்து யார் என்னைக்குமே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வெளியில சொல்ல மாட்டாங்க. யார் கேட்டாலும் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க கதை விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை அனுபவித்தவர்கள் அதாவது ராஜாக்கள் காலத்தில் இருந்திருக்கிறார்கள். திருவனந்தபுரத்துல சொல்றோம் இல்லையா, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குன்னு. இதையெல்லாம் கண்டுபிடிக்க கூட அரகஜா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரகசியமாக என்பதையும் இந்த நிகழ்வில் சொல்ல வேண்டும்.